புத்தளம் மாவட்ட எம்பி அலி சப்ரி ரஹீமுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கிக்கொள்கிறார். களமறையாலே சர்ச்சை என்கிற நிலையிலேயே அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. மந்திரி அலி சப்ரிகே தர்ஜனியன் புத்தளமே பிராதேச லேக்கம் காரியாலய வர்ஜனி என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமினுடைய அச்சுறுத்தலால் புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அதிகாரிகள் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதான செய்தியினை இவ்வாறு மொபிம் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. இந்த பணியாளர்களுடைய இந்த போராட்டம் என்பது முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இதில் பிரதானமாக அலி சப்ரி ரஹீமுக்கு என்ன பிரச்சனை, இதன் காரணமாக இது ஏற்பட்டது என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்கலாம். காணி பிரச்சனை ஒன்று தொடர்பில் ஆராய சென்ற புத்தளம் பிரதேச செயலாளர் சம்பத் வீரசேகரவின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் அச்சுறுத்தியதாக சொல்லப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச செயலக ஊழியர்கள் நேற்று மது உணவு நேரத்தின் போது மௌன போராட்டத்தில் இவ்வாறு ஈடுபட்டிருக்கிறார்கள். புத்தளம் பழைய மன்னார் வீதியில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஒன்றில் சிலர் அத்துமீறி நுழைந்து வேலிகள் அமைத்து சட்டவிரோதமான கட்டுமானங்களை மேற்கொண்டு வருவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பொறுப்பாளர்களுடன் விசாரணை நடத்த பிரதேச செயலாளர் சென்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் அங்கு வந்து இடையூறுகளை ஏற்படுத்தியதாக பிரதேச செயலாளர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு உத்தியோகத்தர்களுக்கு எதிராக அரசியல்வாதிகளின் சண்டித்தனத்தை நிறுத்துமாறு கூறி புத்தளம் பிரதேச செயலக பணியாளர்கள் அனைவரும் மதிய உணவு நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பிரதேச செயலாளர் காணி வியாபாரிகளுடன் சேர்ந்து இந்த காணியை ஆக்கிரமிக்க முயல்வதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக அலி சப்ரி ரஹீம் எம்பி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது அலி சப்ரி ரஹீம் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரதேச செயலாளர் காணி வியாபாரிகளுடன் சேர்ந்து இந்த காணியை ஆக்கிரமிக்க முயல்வதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடைய காணி என்பதாக அவர் ஒரு வாதத்தினை முன்வைத்து இவ்வாறு பேசியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம்.